Hallelujah. 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 நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சாயந்தரம் ஒரு முறை கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய செய்திக்கு முன்பதாக அப்பா இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல பேச போறது நான் அல்ல, என் தேவாவியானவர் தாமே அப்பா. ஆண்டவரே, என்னுடைய நாவிலே கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மோசேயை திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன் ஆண்டவரே, அவரோடு கூட இருந்து பேசின தேவன் கர்த்தர் நீர் அடியனையும் தாங்குவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையே, எல்லாருடைய ஃபேஸ் மேல கூட நல்லாவே இருக்கீங்க. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் ஹோம்லி சங்கம், ஏன்னா பெண்கள் சங்கம், அதனால ஆனால் வந்துட்டு பாய்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. பெண்களை விட பாய்ஸ் மேல் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. எங்களுடைய சேர் இருக்கைகளெல்லாம் போது காலியாகவே இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஆமா இங்க வந்துட்டு இன்று காதலர் தினம் தான், எல்லாருக்கும் தெரியும் தான். நான் ஆக்சுவலாக மறந்தே போயிட்டேன். காலையை விஷ் பண்ணேன், மேடையில் ஏறும்போது நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, ஞாபகப்படுத்தினதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் மேன் எம்ஏஎன் மேன் மேன்னா நம்ம ஒரு மேலே சொல்ல போனால் அது வந்துட்டு ஒரு ஆண். என்இஎன் மென் அப்படிங்கும்போது நம்ம பன்மையில சொல்ல போகும்போது அது ஆண்கள். ஸோ அந்த அந்த பெண்களை நம்ம சொல்லணும்னா உமன். அப்போ அந்த உமன் வந்து எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா WO+MAN. அப்புறம் வந்துட்டு அது வந்து ஒரு ஹியூமனிட்டி, அது ஒரு மனித தத்துவத்தை நம்ம குறிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் WOMB, O+man = தான் உமன் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன். அது வந்துட்டு இன்னைக்கு நான் ஜஸ்ட் சும்மா தான் ரெஃபர் பண்ணுறப்போ அது கிடச்சிச்சு. ஸோ அதை வந்துட்டு உமன் வந்து எதுலேருந்து வந்தாங்க அப்படின்றது நான் சொல்கிறது, பெண்கள் ஆகிய எதுலேருந்து வந்துச்சுங்கிறத தெளிவுபடுறது தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு இதுக்கு பைபிளை நம்ம பார்த்தோம்னா ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அவர் வந்துட்டு எல்லா காரியங்களும் 7 நாளாகவும் அவர் எல்லா காரியங்களும் செய்தார். இருந்தாலும் தேவன் அந்த மண்ணினால் மண்ணை உருவாக்கி ஒரு மனித ஒரு மனித வடிவம் கொடுத்து அதை மனிதனாய் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊற்றி தேவன் அவருக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார். அதற்கு பிறகு தேவன் என்ன நினைச்சார் அப்படின்னா, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்பதை அவன் ஒரு பெண் துணையை தேவன் உருவாக்கினார். அப்போதுதான் தேவன் வந்துட்டு அந்த ஆதாமை ரொம்ப தூக்கம் வர வச்சு நல்ல நித்திரை பண்ணி அவரே அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு மருத்துவராக, ஒரு சர்ஜனாக, ஒரு அனஸ்தட்டிஸ்டாக அதில் அவர் வந்துட்டு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு தான். பட் என்னால் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதில் ரொம்ப நல்ல தூக்கம் வர வச்சுட்டு அதுலேருந்து ஒரு விழா எலும்பை ஆண்கள்லேருந்து தான் அந்த ஆதாமாக்கிய ஆணிலிருந்து அவர் உருவி அவன் அதை திரும்பவும் ஒரு உருவம் கொடுத்து அதற்கு திருப்பி ஒரு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவருக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்ணானவள் ஆணிலிருந்தே தோன்றினாள் என்பதைத்தான் இந்த பைபிளில் அந்த ஒரு அடையாளமாக நாம் காணப்படுகிறோம். இன்னையோட தலைப்பு என்னென்ன நமக்கு தெரியுமா? இதில் வந்து போட்டிருக்காங்க a boy with 5 loaves and 2 fishes அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. a boy with a lunch box, a boy who shares his lunch அப்படின்னா மதிய உணவை பகிர்ந்து கொள்ளும் சிறுவன். நம்ம ஏன் வாழுறோம், எதுக்காக வாழுறோம்
ஒரு வேளை உணவுக்கு தான் நம்ம வாழணும் இல்லையா? 3 வேளை உணவு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு 3 வேளை உணவாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு கிடைக்கல. இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம போனோம்னா நிறைய பேர் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு வேளை உணவு மட்டுமே சாப்பிட்டு வாழற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு பிச்சைக்காரர்கள் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்துட்டு மார்னிங் அவங்களுக்கு பிச்சை எடுத்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. சிலவங்க ஒரு டீயை மட்டுமே குடிச்சிட்டு அவங்க அந்த ஒன் டே ஃபுல்லாகவுமே இருக்கிறாங்க. சிலவங்க வந்துட்டு நம்ம ரோட்டோரத்தில் பார்க்குறோம். நம்ம சொல்லுவோம் காணிக்காரங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவாங்க. பட் அவங்கள நம்ம பார்க்குறப்ப அவங்க நைட்டு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை நல்லபடியாக வச்சிருக்கார். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் உணவை தந்திருக்கிறார். நம்ம டியூட்டிக்கு போகும்போதும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, நம்ம எல்லாரும் ஃபுட்டு கொண்டு போகிறோம். நம்ம வந்துட்டு நம்ம அந்த பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா பாரம்பரிய உணவுகள் தான் பிடிக்கும். ஆனால் ப்ரெசன்ட் இப்போ உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சாண்ட்விச், பர்கர், ஷவர்மா, பீஸா, இதுதான் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவுகள். ஆனால் இந்த பிள்ளைங்கிட்ட நம்மளோட பழைய பாரம்பரிய உணவுகளை கேட்டால் தெரியாது. எப்போ இட்லி தோசை மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனி கொஞ்ச நாள் கழிச்சு போனால் அதே அவங்க மறந்துடுவாங்க. அப்புறமா வந்துட்டு நம்ம ப்ரேயர் நம்ம வந்து ஃபுட் சாப்பிட போகும்போது நம்ம வந்துட்டு ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி அதில் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ வந்துட்டு அதில் வந்து ஒரு குருவையாக ஒரு பெரியவங்களை வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்விலையும் நம்மளை பழக்கப்படுத்தி கொள்வோம் அப்படின்னா அந்த ஆகாரம் வந்து நமக்கு நிறையாக இருக்கும். அது நமக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இந்த ஒரு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி நமக்கு தரப்போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15. ஒரு ஆள் 1 முதல் 7 வரை வாசிங்க. அதுக்கு பிறகு மீதி உள்ளதை பெண்களில் ஒரு பாகத்தில் யாராவது. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்துட்டு இதில் தான் ஒரு ட்விஸ்டே. இந்த இதுலேருந்து தான் அவங்க வந்துட்டு ஒரு 4 தலைப்பு இன்னைக்கு அவங்க கொடுக்கப்பட்ட அந்த மதிய உணவை பகிர்ந்து கொள்ளும் சிறுவன் அந்த ஒரு டாபிக்லேருந்து தான் ஹின்ஸ் எடுத்துக்கப்பட்டது. சரியா? அதுக்கு பிறகு இதில் வந்துட்டு இயேசு வந்துட்டு திபிரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயாவின் கடலின் அக்கறைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் வந்துட்டு இயேசு அந்த இடத்துல போகும்போது அங்கே போயிட்டு நிறைய வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஜெபிக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய ஒரு அற்புதங்களையும் திரளான அதிசயங்களையும் திரளான ஜனங்கள் காணுகிறாங்க. காணும்போது அவர் ஒரு மலையை காணும்போது அந்த ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுடைய பின்னாலே போகிறாங்க. இயேசுவா பின்னாலே போகும்போது அப்போ அவர் வந்துட்டு இவர் வந்து ஒரு மலைக்கு மேலே ஏறி உட்காந்து இவரோட சீஷர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மலைக்கு மேலே ஏறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ தான் அன்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் இவங்க பின்னால் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த டைம் எப்படின்னா ஒரு பஸ்கா பண்டிகையின் நாட்கள் அடுத்து வருகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மக்கள் இதோ தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு 5வது வசனம், பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிட்டதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஆனால் வந்து அதில் வந்து அவரால் கேட்குறாரு, இவ்வளோ ஜனங்கள் உள்ள வராங்களே, நான் வந்துட்டு வரவங்களுக்கு நம்ம எப்படியாவது ஆகாரம் கொடுக்கணும், அப்போ நான் என்ன பண்ணுறது? இவங்க இந்த பிலிப்புவை பார்த்து ஏசப்பா கேட்குறாரு, நான் என்ன செய்யட்டும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் இவங்களுக்கு எப்படி இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஏசப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் பிலிப்பு என்ன பண்ணுறது? இதுக்கு வந்துட்டு நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு 200 பணம் கொடுத்தாலும் கூட பத்தாதே, இவ்வளோ நிறைய ஜனம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அதை போடுறது 200 தினாரி அப்படின்னு போடுறது. அப்போ 200 தினாரி அப்படின்னா நம்மளுடைய இங்கே உள்ள இதுக்கு லெவலில் நம்ம இந்தியன் மணி நம்ம பார்த்தோம்னா ஒரு 40,000க்கு மேலே தான் நமக்கு போகுது. ஆனால்
அந்த அளவுக்கு ஜனங்கள் வர அளவு, அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து மக்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஏன்னா அவங்களால சப்ளை பண்ணவே முடியாது, அங்கே ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த பிலிப்பு வந்துட்டு அவரை இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவங்க 2 பேருமே கான்வர்சேஷன், அவங்க 2 பேருக்குள்ள அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தான் 8வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். சீமோன் பேதுருவுடைய சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே இதோ ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அப்போதான் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்துட்டு, ஆண்டவரை கூட ஒருவேளை இந்த அதிசயம் நடக்கும் என்று தேவன் அவரோடு சொல்லியிருந்திருக்கலாம், இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிறார் என்பதை நான் இதில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் 10வது வசனம் நம்ம பார்க்கிறப்போ, இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார், அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினார். ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க வேண்டி மட்டும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தேவனின் பேரில் அதை வந்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது பன்மடங்காக மாறியது. அங்கே வந்தவங்களுக்கு வந்துட்டு 5000 இதில் வந்து 5000 பேர் போட்டிருக்கிறாங்க, ஆனால் இதுக்கு மேலேயும் கூட வந்திருக்கலாம் அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. நமக்கு பைபிளில் வாசிக்கிறோம் அது 5000 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு மேலேயும் கூட வந்திருக்கலாம். ஆனால் அவங்க எவ்வளவு அவங்க தேவைப்பட்டுச்சோ அவ்வளவு அவங்க எடுத்தாங்க. அது போக மீனமும் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ மீனை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 12 கூடைகள் நிறைய அவங்க மீனை எடுத்திருக்கிறாங்க. அப்போதான் அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இவர் வந்துட்டு நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரு, நிறைய அதிசயங்கள் எல்லாம் செய்கிறாரு, அப்போ இவர் வந்துட்டு நம்ம ராஜாவாக நம்ம இது பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு ஹெட்டாக அவங்கள வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் ஓடி வரும்போது இவர் அதை நினச்சிக்கிறாரு. இவன் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து இந்த மக்கள் என்ன வந்துட்டு பெரிய ராஜாவாக ஆக்கி என்ன வந்துட்டு பெரிய பேர் பதவி அந்த மாதிரிலாம் தந்துடுவாங்க போல இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நிறைய காரியங்கள்லாம் தடைப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி மலைக்கு மேலே ஜெபிக்கிறதுக்காக போகிறாரு. அது வரைக்கும் தான் இதில் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க கொடுத்தது. அது 1 முதல் 15 வரைக்கும் நம்ம இதில் நம்ம பார்க்கணும். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு நினைவுகள் நம்ம இதுலேருந்து நம்ம இந்த ஒரு 15 வார்த்தைகள் அதிக வசனத்தில் இருந்தும் நம்ம இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். நிறைய உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை, ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு தயாராகுது அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆகுது, ப்ரிப்ரேஷன். அப்புறமா 2வது தலைப்பு, 2வது பாயிண்ட்ஸ் என்னென்னா தேர்ந்தெடுக்கிறது, செலக்ட் பண்ணி இது பண்ணுறது. 3வது பாயிண்ட் கொடுப்பது. அப்புறமா வந்துட்டு 4வது பாயிண்ட் தயவு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் தயாராகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு மத்தேயு சுவிசேஷத்தில், மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 மீன்களும் 5 அப்பத்தையும் பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சிறுவனை பற்றி அதில் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலான்னு யாருக்கா தெரியுமா? கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இதில் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சிறுவன் தான். திரும்பவும் ஒருவரை வாசிக்கலாம், அதே வசனம் தான், யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்.
ஆம். அவன் வந்துட்டு ஒரு சிறுவன் 5 சிறிய பார்லி துண்டுகளையும் 2 மீனையும் வைத்திருக்கிறான். அப்போ அவன் ஏன் வச்சிருக்கணும்? அவன் வந்துட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வரானா, அப்போ அவனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து தனியாக போகிறேன், எப்படி போகிறேன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவன் வரும்போது, அவன் ஒரு இடத்துக்கு அவன் போகிறான்னா அவன் வந்து சாப்பாடை கொண்டு வரான். சாப்பாடை கொண்டு வந்து அவனுக்கு அதில் வந்துட்டு அவன் கொண்டு வர்றதுக்கு அவன் தயாராகிறான் பாருங்களேன், அதுதான் தயாராகுது. அப்புறமா அதுக்குள்ள உள்ள 2வது பாயிண்ட் அப்படின்னா, கடவுளின் பணிக்கு தயாராக இல்லாமல் கடவுளின் சக்தியை காண விரும்புவது நாம் எத்தனை முறை குற்றவாளிகளாக இருந்திருக்கிறோம். இதுல ஒரு சின்ன கதை, பெரிய அளவில் இல்லை, ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல பயங்கரமான ஒரு வறட்சி. அந்த ஊர்ல வந்துட்டு மழையே கிடையாது. நிலங்கள் எல்லாம் அப்படி வெடிச்சு இருக்கு. மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள போதகிட்ட சொல்லி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி போட்டு எல்லாரும் சார்ஜ் போய் ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு மழை வேணும், ஏன்னா இங்க உள்ள மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ண முடியாதபடிக்கு தண்ணி இல்லை, இப்போ நாம் என்ன பண்ண முடியும், ஆண்டவரே எங்களுக்கு மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மழையை கேட்குறாங்க. அப்புறம் மழையை கேட்டு ஜபிச்சு பார்க்குறாங்க. இன்னும் ஒரு நாள் மழை வந்த மாதிரி இல்லை. அப்போ இங்கே ஒரு நாளைக்கு அந்த போதகரையா சொல்றாரு, இங்கே நம்மளுடைய விளைநிலங்களில் நம்ம போய் பார்த்து அங்கே நின்று ஒரு நாள் ஜபிப்போம்னு சொல்றாரு. அப்போ அந்த விளைநிலங்களுக்கு போய் அந்த வயலில் போய் நின்று அவங்க ஜபிக்கிற அன்னைக்கு, ஆண்டவரே எங்களுக்கு மழையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உபவாசம் வந்து அந்த இடத்துல அவங்க ஜபிக்கிறாங்க. தேவன் அன்னைக்கு அந்த மழையை கொடுக்குறாரு. அதில் யாருமே ஆனால் கொடை கொண்டு வரல. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் கொடை கொண்டு வந்திருக்கா. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு தெரியும், இன்னைக்கு எப்படியும் வந்துட்டு நம்ம அன்னைக்கே ஜெபிச்சிருக்கோம், நம்ம இங்கே வந்து ப்ரேயர் பண்ண போகிறோம், அப்போ ஒரு வேளை மழை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவளோட பாதுகாப்புக்காக வேண்டி அவர் கொடை எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, அது ஒரு ப்ரிப்பரேஷன், அது ஒரு தயாராகுதல். அவள் கொடையை எடுத்துட்டு வரணும்னு அவள் கொடையை எடுத்துட்டு வரான். இனி ஒன்று நம்பிக்கை. அதில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவள் அந்த இடத்துல ஒரு கொடையை எடுத்துட்டு வரான். அதுக்கு பிறகுமா 2வது பாயிண்ட் நம்ம என்ன, இதில் வந்துட்டு நம்மளுடைய நாம் தேவனிடத்துல எப்படி நாம் ஜபிப்பதற்கு நாம் இருக்கும்போது நாம் எப்படி இதை நான் இதில் வந்துட்டு தெரியப்படுத்துகிறேன். 2வதாக பார்க்கும்போது தேர்ந்தெடுத்தல். இப்போ வந்துட்டு இதே வசனத்தில் அவங்க கொடுத்த அந்த யோவான் 6வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது, அந்த சிறிய பையன் அவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் தான் போய் உட்காரான். அவன் அந்த இடத்த செலக்ட் பண்ணுறான். ஏன் செலக்ட் பண்ணுறான்னா, என்னன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஏசப்பா என்ன சொல்கிறாரு அதை நம்ம கேட்க முடியும் அப்படின்றதுக்காக வேண்டி இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்கள பார்த்தோம்னா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நல்லா படிக்கிற பிள்ளைங்க வந்துட்டு ஃப்ரெண்டில் தான் இருக்கணும்னு நல்லா ஆசைப்படுவாங்க. ஏன்னா என்னதான் வந்துட்டு நமக்கு போர்டில் எழுதி போடுறதுமே பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அவங்க வந்துட்டு நல்ல கவனம் செலுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நிறைய உட்காருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு நாம் கடவுளால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். ஆனால் நாம கடவுள் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இருக்கணும், அந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ந்தெடுத்தல். இந்த தேர்ந்தெடுத்தல் நமக்கு அதில் சுட்டி காட்டுகிறது. அப்புறம் வந்துட்டு கோலியத்தை யார் வேணாலும் அழிச்சிருக்கலாம், ஆனால் தேவனியா தாவீதை தேர்ந்தெடுத்தாரு. அவர் வந்துட்டு ஒரு குட்டையான ஒரு மனிதன், ஒரு சிறிய பையன், அவரையா வந்துட்டு தேவனியா தாவீதை தேர்ந்தெடுத்தார். ஆனால் தேவன் வந்துட்டு தாவீதை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம், தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக மாற்றப் போகிறார் என்பதைத்தான் அதில் நம்ம பார்க்கிறோம். தாவீது சவுலை நோக்கி, இந்த பெலிஸ்தியரை பார்த்து யாரும் தளர வேண்டாம், உமது வேலைக்காரன் போய் அவனுடன் போரிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலியாத்தை வீழ்த்திட்டு அவன் கம்பீரத்தோட வருகிறான். அதுலேயும் நமக்கு வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு தேர்ந்தெடுத்தது தான் நம்ம அப்படின்ட்டு பார்க்க முடியும். வாசிக்கலாம் 3வதாக. அதில் 1 கொரிந்தியர் 27, 28, 29. பெரிய புத்திசாலி, சிறந்த தோற்றமுடையவர்கள் பயன்படுவதில்லை, அல்லது
மிக சிறந்த சாதனையாளர்கள், திறமையானவர்கள் கூட ஆண்டவர் பயன்படுத்துதில்லை. ஆனால் இதில் வந்துட்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுதான் தேர்ந்தெடுத்தல். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது கொடுத்தல். கொடுத்தல் நம்ம பார்க்கிறப்போ அந்த சிறுவன் வந்துட்டு தேவன் அவன் வந்துட்டு அந்த அந்த ஒரு 2 மீனும் அந்த 5 அப்பமும் வச்சுட்டு, ஒருவேளை வந்துட்டு ஏசப்பா கேட்குறப்ப இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கூட அவங்க பார்த்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவன் வந்து அந்த அந்த சிறுவனானவன் எதையும் கொடுக்கறதுக்கும் வேதனைப்படலை. இல்லை, அந்த சாப்பாடை நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம், நான் வந்து ஏசப்பா கூட இருந்து சாப்பிடணும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவன் அந்த மாதிரி கூட அவங்க எப்படி கேட்குறாங்க, என்கிட்ட சாப்பாடு இருக்குது அப்படின்னோடனே அவங்ககிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்தப்போ ஒருவேளை சில சிறு பிள்ளைங்க நம்ம பார்க்கலாம், என்னென்னா என்கிட்ட இவ்வளோ திங்ஸ் இருக்குது, யாருக்காவது ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த பிள்ளைங்க நான் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. என் பொண்ணு கண்டிப்பாக சொல்லுவாள், எந்த திங்ஸ்னாலுமே யாருக்கு கொடுக்குன்னா இதை கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கொடுக்கவே மாட்டாள். இது எனக்கு வேணும், நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எனக்கு எப்படிப்பா வச்சுருக்கீங்க கண்டிப்பாக கேட்பாள். ஆனால் அந்த மகனுக்கு இருந்த அந்த பொறுமை, ஒரு தாழ்மை, அவருக்கு ஒரு மனமடி இல்லாமல் அவங்க கொடுக்கிறத பார்க்கும்போது தேவன் அந்த சிறுவனை அந்த இடத்துல அவர் ஆசீர்வதித்திருப்பார் என்பதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். நான்காவதாக நாம் பார்க்கும்போது தயவுனா கிரேஸ் அப்படிங்கும்போது வாசிக்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 5வது வசனம். இதுல வந்துட்டு அர்தஷ்டா ராஜாவை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நெகேமியாவுடைய இது காரியங்கள் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இதுல இருந்து ஒரு சிறிய 2 ஹிண்ட்ஸ். அர்தஷ்டா ராஜா வந்துட்டு 20 வருஷம் அந்த ஊர்ல வந்து அரசாட்சி செய்கிறாரு. அதில் வந்து நிஷான் மாதம் அப்படிங்கிற ஒரு மாதத்தில் அங்கே வந்துட்டு அவங்க வந்து திராட்சரசம் அங்கே பானபாத்திரமாக இருந்த நெகேமியா வந்துட்டு இந்த ராஜாவுக்கு திராட்சரசம் எடுத்து வைக்கிறார். திராட்சரசம் எடுத்து வைக்கிறப்போ இந்த நெகேமியா வந்து எடுத்து வைக்கிறப்போ இந்த ராஜா அந்த நெகேமியா பார்த்து கேட்குறாரு, உன் முகம் ஏன் வாடலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னதான் செய்யுது, உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஆனால் வந்துட்டு நீ வந்து உனக்கு வேற எந்த ஒரு வியாதியும் இல்லை, வேற எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதில் வந்துட்டு வாசிக்கலாம், 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதில் வந்துட்டு அவருக்கு எந்த விதமான வியாதியுமே இல்லை. உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. அப்பொழுது அவர் வந்துட்டு இந்த நெகேமியா ராஜாவை பார்த்து, ஐயோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயப்படுறாரு. பயந்த உடனே ராஜா, நீர் என்றும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஒருவேளை அவங்களோட இதுல நிறைய பேர் அடிபட்டு நிறைய பேர் அவங்க இழந்திருக்கலாம். ஒரு நம்ம குடும்பத்துல கூட யாராவது ஆபத்துல விபத்துல எதுவும் சிக்கினாலோ, அவர்கள் மறைத்து போனாலோ நம் மனது எவ்வளவு வேதனைப்படுமோ, நாம் எப்படி துக்கமுகமா இருப்போமோ, அதே போல நெகேமியாவானவர் இதுல வந்துட்டு ரொம்ப துக்கமுகமா காணப்படுறாரு. ஏன்னா அவருக்கு எப்படியுமே வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி தான் போகணும். ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க வேலை பார்க்குற ஒரு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு தாழ்மையோடு அவங்கள்ட்ட கேட்குறாரு. ஆனால் கேட்கறதுக்கு முன்னால் அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, எனக்கு ராஜாவுக்கு கண்களின் தயவு கிடைக்குமானால், ராஜாவுக்கு விருப்பமாக இருக்குமானால் எனக்கு வந்துட்டு எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதி தர நீங்கள் கிருபை செய்யுங்க, ஒரு தயவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெகேமியாவானவர் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு ராஜாவுக்கு திரும்பி கேட்டார், ராஜாவே, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஊருக்கு போகணும்,
எனக்கு வந்துட்டு இதுக்கு அப்போது அந்த ராஜஸ்திரியும் ராஜாவும் சேர்ந்து கேட்குறாங்க, எத்தனை நாள் ஆகும்? அப்போ இத்தனை நாள் ஆகும்ப்பா, நான் போயிட்டு வரேன், எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்போ அவர் உத்தரவு கொடுக்குறாரு. எதன் மூலமாக ஒரு உத்தரவு கிடைக்குதுன்னா, அவர் நெகேமியாவானவர் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்ததின் காரணமாகத்தான் கிடைக்குது. அப்படி ஜெபம் செய்யாமல் அவன் போயிருந்தால் கண்டிப்பா அது கிடைச்சிருக்காது. ஏன்னா ராஜா ஒரு பெரிய ஒரு ராஜா, அவர் வந்துட்டு அவருக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். அவர் விட வேணான்னு சொன்னா மாட்டேன் அப்படின்னு சொன்னா மாட்டேன் தான். ஆனா தேவன் அந்த இடத்துல அவருக்கு தயை கூர்ந்தார், தயை கூர்ந்திருக்கிறார். அதுதான் இதுல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு காரியம். அப்புறம் இரண்டாவது அதுல பார்க்கும்போது எஸ்தருடைய காரியங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ்தர், ஆமான், மொர்தெகாய். அதில் வந்துட்டு அந்த ஜனங்கள் அந்த 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 ஜனங்களுக்காக வேண்டி அவள் அந்த தாரியரோடு கூட ஜெபிக்கிறாள். ஒரு உபவாசம் பண்ணியிருந்து அவள் ஜெபிக்கிறாள். ஜெபிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் மாறுதலாக முடிந்தது. 3 நாள் உபவாசம் இருந்து அவங்க ஜெபிக்கும் போது தேவனோடு கூட, ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மரணத்தின் தருவாய். மொர்தெகாயை வந்துட்டு ஆமான் வந்து மொர்தெகாயை பிளான் பண்ணி தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு உருவாக்கின அந்த மரம் லாஸ்ட்ல ஆமான்கே சதியாக முடிஞ்சிருச்சு. இது வந்து நமக்கு எல்லாமே தெரிந்தாலும் அதனால அவங்க வந்துட்டு அவங்களோட ஜனங்களுக்கு அவங்க ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. தேவனோடு கூட அவங்க கேட்டது நிமித்தம் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஜெபத்து நிமித்தமாக ஒரு தயை, அந்த ஒரு ராஜாவின் கண்களில் நல்ல ஒரு தயை கிடைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்பதுதான் நாம் வந்துட்டு இதுல நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். தேவன் இதுல இருந்து நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் ஜெபத்திற்கு போகும்போது நாம் தயாராக இருக்கிறோமா, நாம் வந்துட்டு தேவனுடைய வருகையின் சமீபமா இருக்கிறது. ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கும் போது இது வந்து கலியுள்ள நாட்கள் செல்லாது. நாம் வந்துட்டு தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் சமீபமா இருக்குது. அப்பொழுது நாம் தேவனை நோக்கி தேவன் தேவனுடைய 2ஆம் வருகை வரும்போது நாம் அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நாம் 10 கன்னிகளை போல நாம் வந்துட்டு முன்னின்று அதற்காக நாம் தயாராக வேண்டும். நாம் தயாராகினால் மாத்திரம்தான் தேவன் 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும். இல்லை என்றால் தயாராகவில்லை என்றால் நம்முடைய நிலைமை மோசம்தான். இருந்தாலும் நாம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் தேவனோடு கூட சஞ்சரிப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய பாடலை பாடி இந்த செய்தியை நிறைவு கொண்டு வருகிறேன். உடைந்தவர் என்று எந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றியே, உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நிறுத்தி விளங்க செய்தி, கிருபையை ருசித்து பாட வைத்தேன், தயவை ருசித்து துதிக்க வைத்தேன், கிருபையை ருசித்து பாட வைத்தேன், தயவை ருசித்து துதிக்க வைத்தேன். இயேசுவே உம்மை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்கள் கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். உங்கள் கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தேன், உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும் படித்து அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்த
ருசித்து பாட வைத்தீர் உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர் கிருபையை ருசித்து பாட வைத்தீர் உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர் இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன் உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன் இயேசுவே நான் என்ன சொல்வேன் உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன் உங்க கிருபை தந்து எம்மட்டும் நடத்தி வந்தேன் உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.